Hello friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாஜிக் கேட்ஸ். ஸோ ஒரு லாஜிக் கேட்னா என்னன்ற பேசிக் டெஃபினேஷனை பார்த்துட்டு அதோடைய டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கேட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற லாஜிக்கல் இன்புட்டுக்கு ஏற்ற லாஜிக்கல் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி வந்து பேசிக் கேட்ஸு. ஸோ பேசிக் கேட்ஸில் உங்களுக்கு நாட் அண்ட் ஆர் இதெல்லாமே வந்து பேசிக் கேட்ஸில் வந்துடும். செகண்ட் வந்து யூனிவர்சல் கேட்ஸ், இதில் வந்து நாண்ட் அண்ட் நார் கேட் இருக்கும். அண்ட் தேர்டு வந்து அரித்மெட்டிக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ஆர் எக்ஸ்நார் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஏன் வந்து அரித்மெட்டிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா நிறைய அரித்மெட்டிக் சர்க்யூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை ஏன் யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த கேட் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கேட்டை வந்து நீங்கள் நாண்ட் அண்ட் நாரை வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இது மூணுமே வந்து உங்களோட ஜென்ரல் பேசிக் கேட்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைப்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக் கேட். ஸோ பேசிக் கேட்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் நாட் அண்ட் ஆர் இந்த மூணுமே வந்து பேசிக் கேட்ஸில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாட் கேட் பார்க்கலாம். ஸோ நாட் கேட்டோட ரெப்ரசன்டேஷன் இது தான், ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி ஒரு பபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி வேரி ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இன்புட் வந்து 0 கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு இன்வெர்ட் ஆகும். ஸோ 0னா 1 அவுட்புட் கிடைக்கும் அண்ட் 1 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 0 அவுட்புட்டுன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேராமீட்டர் இங்கே இருக்கும். அந்த பபிள் இருக்கிறது இல்லாதது பொறுத்து தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸே இருக்கும். ஸோ பபிள் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் கேட்டாக ஆக்ட் ஆகும். பபிள் இல்லை அப்படின்னா இதை வந்து பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பஃபர்னால் என்னென்னா நீங்கள் இங்கே என்ன வேல்யூ இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதே வேல்யூ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்லேயும் 0 தான் இருக்கும். இன்புட்டில் 1 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்லேயும் 1 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த பபிள் ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா பபிள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பஃபர்னு தான் இருக்கும், நாட் கேட் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆண்ட் கேட். ஆண்ட் கேட் அப்படின்னாலே இங்கே ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆக்சுவலி உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஏ அண்ட் பி வந்து இன்புட் அண்ட் ஒய் வந்து அவுட்புட்டாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் 0 இன்ட்டு 0னா 0 தான் கிடைக்கும். 0 இன்ட்டு 1 0ன்னு இருக்கும். 1 இன்ட்டு 0 அகெயின் 0. 1 இன்ட்டு 1 மட்டும்தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே 1ஆக இருக்கும்போது மட்டும்தான், அதாவது உங்களோட 2 வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஹையாக இருக்கும்போது தான் அவுட்புட்டும் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்குது. மற்ற எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் 0வாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆண்ட் கேட் ஆப்ரேஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கேட் வந்து ஆர் கேட். ஸோ ஆர் கேட்டோட ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ 2 இன்புட் ஏ அண்ட் பி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 அண்ட் 0 வந்து அவுட்புட் 0. ஏதாவது ஒரு இன்புட் நீங்கள் 1ஆக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ 0 + 1 வந்து அவுட்புட் 1, 1 + 0வும் 1ன்னு இருக்கும் அண்ட் 1 + 1ம் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு 1ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர் ஆப்ரேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் இந்த 2 ரூல்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் கேட். ஸோ நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் கேட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டாக நம்ம எக்ஸ்ஆர் கேட் பார்க்கலாம். எக்ஸ்ஆர் கேட்டோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர் கேட் மாதிரியே தான் இருக்கும். பட் முன்னாடி வந்து இன்னொரு லைன் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ்ஆர் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 இன்புட் இருக்குது, ஏ அண்ட் பி. அண்ட் உங்களோட அவுட்புட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ எக்ஸ்ஆர் பி. இந்த ப்ளஸ் போட்டு நீங்கள் சர்க்கிள் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸ்ஆரோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏ பி பார் ப்ளஸ் பி ஏ பார். சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆஸ் யூஷுவல் நம்ம 4 காம்பினேஷனில் எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்களோட இன்புட் வந்து சேமாக இருக்கும் போது அவுட்புட் வந்து 0வாக இருக்கும். இன்புட் ஏதாவது வேரியாக இருக்கும்போது அவுட்புட் வந்து உங்களுக்கு 1ல் இருக்கும். சரிங்களா? ஸோ சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸ்ஆர் கேட்டுக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம இன்னுமே சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் நான் எடுத்திருக்கேன். ஏ வித் ஏ எக்ஸ்ஆர் வித் ஏன்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், எக்ஸ்ஆரில் சேம் வேரியபிளாக இருந்தால் அவுட்புட் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா 1ன்னு தான் நம்ம ட்ரூத் டேபிளில் கூட நம்ம பார்த்தோம். ஸோ சேமாக இருக்கும் போது அவுட்புட் 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அவுட்புட் வந்து 1. சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்னா இங்கே ஏ பார் இல்லைனா ஏ பார் எது இருந்துச்சுனாலும் சரி. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஏ எக்ஸ்ஆர் 0 பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு ஏ கிடைக்கும். அண்ட் ஏ எக்ஸ்ஆர் வித் 1 பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து ஏ பார் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வேணால் பாருங்கள். ஏ வேல்யூ நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா 0 வித் எக்ஸ்ஆர் சேமாக இருந்துச்சுன்னா நான் 0 தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1க்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே ஏ எக்ஸ்ஆர் வித் 1 போட்டிங்க அப்படின்னா ஏ பார்னு கிடைக்கும். சரிங்களா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 3 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஏ எக்ஸ்ஆர் பி பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் சி வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக என்ன அர்த்தம்னா, பி எக்ஸ்ஆர் சி பண்ணிங்கன்னா ஏ வேல்யூ கிடைக்கும், ஏ எக்ஸ்ஆர் சி பண்ணிங்கன்னா பி கிடைக்கும். ஸோ இதனுடைய டோட்டல் ரிசல்டன்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அந்த 3 வேரியபிள்ஸையும் நீங்கள் எக்ஸ்ஆர் பண்ணிங்கன்னா 0ன்ட்டு அர்த்தம். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம நிறையா டைம் எக்ஸ்ஆர் பண்ணிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ ஒரு n டைம்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எடுத்திருக்க n வேல்யூ ஆடாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏ வந்து n டைம்ஸ் எக்ஸ்ஆர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து ஏ. ஓகேவா? சப்போஸ் n வேல்யூ வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஈவன் டைம்ஸ் ஆஃப் nல நீங்கள் ஏவை எக்ஸ்ஆர் பண்ணும்போது அவுட்புட் வந்து உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பாருங்கள், இங்கே வந்து 4 எக்ஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் அதனுடைய ஒரு இன்புட்டாக எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு இன்புட் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4th ஸ்டேஜில் என்ன அவுட்புட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவனில் இருக்கா ஆடில் இருக்கா நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். 4 தான் இருக்குது. ஸோ n வேல்யூ 4 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து என்ன ஈவன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஈவனாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதுதான் வந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நான் இதை எடுத்திருக்கேன். இதை வந்து இதனுடைய அவுட்புட் y1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட அவுட்புட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்ஆர் வித் 1. சரிங்களா? ஸோ 1ஓட நீங்கள் எக்ஸ்ஆர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து என்னென்னா எக்ஸ் பார், அதாவது ஏ பார்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நமக்கு எக்ஸ்ஆர் வந்து அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ y2 இதனுடைய அவுட்புட்டுன்னு வச்சுக்கோங்களேன். y2 இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு அவுட்புட் என்ன எக்ஸ்ஆர், அதாவது ஒரு இன்புட் வந்து நமக்கு இப்போ எக்ஸ்ஆர்னு கிடச்சிருச்சு, இன்னொரு இன்புட் வந்து 1. சரிங்க? ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜோட அவுட்புட்டை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதனுடைய இன்புட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸ்ஆர் அண்ட் இன்னொரு இன்புட் வந்து 1. ஸோ எக்ஸ் பாரையும் 1ஐயும் நீங்கள் எக்ஸ்ஆர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 1 கூட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாலும் அதே வேல்யூ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்வெர்ட்டடாக. ஸோ எக்ஸ் பார் அதாவது ஹோல் பார்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதனுடைய வேல்யூ என்ன எக்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வேல்யூ எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னோட வேல்யூ 4 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 4th ஸ்டேஜ்லேயுமே வேல்யூ வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா அதே எக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு 4 கேட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ சில நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு 20 கேட்ஸ் இல்லை ஒரு 40 கேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் 20க்கும் 40க்கும் வந்து அத்தனை ஸ்டேஜஸ்க்கும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக இப்போ நீங்கள் அந்த செகண்ட் ஸ்டேஜை கண்டுபிடிச்சிட்டு உங்களோட 40th ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அதே வேல்யூ தான் இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு அரித்மெட்டிக் கேட் பார்க்கலாம், எக்ஸ் நார். ஸோ இங்கே எக்ஸ் நாரோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களோட எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனே தான் இருக்கும், பட் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பபுள் இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனில் இருக்கும் போது இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏ டாட் போட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ் நாரோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏபி ப்ளஸ் ஏ பார் பி பார். சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 0 0, அதாவது நம்ம எக்ஸ்ஆர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ஆருக்கு அப்படியே ஆப்போசிட்.
அங்கே வந்து நம்ம சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1ன்னு பார்த்தோம். இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட். இங்கே சேமாக இருந்துச்சுன்னா 1, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 0. சரிங்களா? ஸோ இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஏ எக்ஸ்நார் வித் ஏவே. ஸோ ரெண்டுமே ஒரே வேரியபிளாக எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு எக்ஸ்நார் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 1. சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது 0. இது வந்து உங்களோட ட்ரூத் டேபிள்லேருந்தே நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா 1ன்னு சொல்லியிருந்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 0. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 கூட எக்ஸ்நார் பண்ணும்போது உங்களுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும், அண்ட் 1ஓட எக்ஸ்நார் பண்ணும்போது ஏவே கிடைக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது n நம்பர் ஆஃப் கேட்ஸ் இருக்கும்போது ரிசல்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு தான். ஸோ இப்போ எக்ஸ்நாரே வந்து ஒரு n கேட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட n வேல்யூ ஆடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் ஏன்னு கிடைக்கும். n வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து 1. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்ஆருக்கும் எக்ஸ்நாருக்கும் என்ன ரிலேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று. எப்போன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா. சப்போஸ் உங்களுக்கு ஆட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ஆரும் எக்ஸ்நாரும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 இன்புட்ஸ் தான் இருக்குது. 3னா ஆட் இன்புட்டு. ஸோ ஆட் இன்புட்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸ்ஆரும் எக்ஸ்நாரும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ ரெண்டு ஆப்ரேஷனுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் ஈவன் நம்பர் ஆஃப் இன்புட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நான் 4 இன்புட்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 4த்துக்கு எக்ஸ்ஆர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்நாரோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து அரித்மெட்டிக் கேட்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் கேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கேட்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் கேட்ஸ் பார்த்தோம், இப்போ லாஸ்ட்டாக யூனிவர்சல் கேட்ஸ் பார்க்கலாம். இந்த கேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த கேட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த NAND அண்ட் NOR வச்சு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு NAND கேட் பார்க்கலாம். ஸோ NANDல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து AND ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு NAND டிரைவ் பண்ண மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு AND கேட் போட்டிருக்கேன், இன்புட் வந்து A and Bன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த A and B அப்படிங்கிற இன்புட்டுக்கோட நான் வந்து ஒரு NOT கேட் இங்கே ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஜஸ்ட்டு A.Bன்னு கிடைக்கும். இன்வெர்ட்டர்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும், டோட்டல் காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ A.B த ஹோல் பார். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக ஒரு NAND கேட்டை நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி தான், AND கேட் வித் அ பபிள். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா y is equal to A.B the whole bar. இதுதான் வந்து உங்களோட லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? ஸோ இதே NAND கேட்டை நீங்கள் இன்னொரு விதமாக கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு OR கேட்டை வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். பட் அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கேயும் நம்ம 2 இன்புட் எடுத்துக்க போகிறோம், A and B. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த கேட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பபிள் வந்து கேட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே இன்வெர்ட் ஆயிரும்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு A பார் கிடைக்கும், இங்கே வந்து B பார்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு OR கேட் தான். ஸோ OR கேட்டோட ஆப்ரேஷன் என்ன, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஸோ A பார் ப்ளஸ் B பார்னு உங்களுக்கு இங்கே அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? பட் நமக்கு என்ன தேவை, A.B த ஹோல் பார்னு தான் தேவை. ஸோ இங்கே வந்து நம்ம டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணலாம். உங்களோட லா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா A.B த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு A பார் ப்ளஸ் B பார். ஸோ அதனால் A பார் ப்ளஸ் B பாருக்கு பதிலாக A.B த ஹோல் பார்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய NAND ஈக்குவேஷனை இங்கே கிடச்சிரும். சரிங்களா? இந்த ரெப்ரசன்டேஷனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா AND இன்வெர்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா AND அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்வெர்ட் ஆகுது. ஆனால் செகண்ட் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை வந்து இன்வெர்ட் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா AND ஆப்ரேஷன்லேயே வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன அவுட்புட் கிடைக்குமோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ 0 × 0 0 தான். ஸோ 0க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நமக்கு 1 கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி 0 × 1 அகெயின் 0, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 1s அண்ட் லாஸ்ட் 1 × 1 1ன்னு கிடைக்கும். 1க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா இங்கே 0. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் NAND. ஸோ NANDனாலே என்ன சொல்லியிருந்தேன், யூனிவர்சல் கேட். யூனிவர்சல் கேட்னால் உங்களுக்கு எல்லா மற்ற கேட்டையும் வந்து இந்த NANDை வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு NOT கேட்டை நம்ம NANDை வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ நாட்னாலே நமக்கு தெரியும் காம்ப்ளிமெண்ட் தான். ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஏ பார் வரணும். ஏ பார் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஏன்னு உங்களுக்கு கிடைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு NAND கேட் எடுத்தாச்சு. NAND கேட்டில் நமக்கு 2 இன்புட் இருக்கும். அந்த 2 இன்புட்டையுமே கனெக்ட் பண்ணி நம்ம ஒரே இன்புட்டாக ஏன்னு நம்ம ஃபீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து டோட்டலாக நாட் கேட் மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் ஏன்னு கொடுப்பீங்க. அப்போ இங்கே ஏ அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏன்னு ஆகும். இங்கே பபிள் இருக்குது. ஸோ டோட்டல் ஹோல் பார். ஸோ ஏ இன்ட்டு ஏ தான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏ பார்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் கேட் இல்லாமையே நாட்டோட ஆப்ரேஷன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது நம்ம NAND கேட்டை யூஸ் பண்ணி நம்ம நாட் கேட்டாக நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ செகண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு AND கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் யூஸிங் NAND கேட். சரிங்களா? ஸோ AND ஆப்ரேஷன் என்ன, A.B அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு NAND கேட் எடுத்திருக்கோம். அந்த NAND கேட்டோட அவுட்புட் என்ன, A.B த ஹோல் பார். ஆனால் நமக்கு ஆக்சுவல் அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா A.B மட்டும்தான் வேணும். அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டுமே கேன்சல் ஆகி வெறும் A.Bன்னு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க நாட் கேட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா A.B இந்த ஹோல் பாருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்த மாதிரி ஆகும். ஸோ A.B அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ NAND கேட்டை யூஸ் பண்ணி நம்ம AND கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கேட் வந்து OR கேட் எடுத்துக்கலாம். இப்போ ஆரோட ஆப்ரேஷன் என்னன்னு நமக்கு தெரியும், A+B. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா A அண்ட் Bயை தனித்தனியாக நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு லாஸ்ட் ரிசல்டண்ட்டில் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு A காம்ப்ளிமெண்ட் B காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாட் கேட் யூஸ் பண்ணுறோம். நாட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்க ஈக்குவலன்ட் NAND யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து நமக்கு A பார் கிடச்சிரும், இங்கே வந்து நமக்கு B பார் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ A பாரையும் B பாரையும் ஒரு NAND கேட் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன அவுட்புட் கிடைக்கும், A பார் டாட் B பார் த ஹோல் பார்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இதில் மறுபடியும் நம்ம டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். A பார் டாட் B பார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம்னா A+B த ஹோல் பார்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 காம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா A+Bன்னு கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆக்சுவல் ரிசல்ட்டுமே. ஸோ நம்ம NAND கேட்டை யூஸ் பண்ணி OR கேட்டை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி NOR கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ NORோட ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா A+B த ஹோல் பார். சரிங்களா? நமக்கு இங்கே ஆல்ரெடி A+B எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே ஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே ரிப்பீட் பண்ணிக்கலாம். ரிப்பீட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனலாக என்ன வேணும், அடிஷ்னலாக ஒரு காம்ப்ளிமெண்ட் மட்டும் வேணும். அதாவது அந்த அவுட்புட் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா A+B த ஹோல் பார்னு கிடச்சிரும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு நாட் கேட்டை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம A+Bயை இங்கே இன்வெர்ட்டருக்கு கொடுத்தோன்னா A+B த ஹோல் பார்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஒரு நாட் கேட்டையும் வந்து நம்ம NAND கேட்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாட் கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு NAND கேட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு NAND கேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்வெர்ட்டரை டிசைன் பண்ணியிருக்கோம். 2 NAND கேட்டை யூஸ் பண்ணி ஒரு AND கேட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் 3 NAND கேட்டை யூஸ் பண்ணி ஒரு OR கேட் டிசைன் பண்ணியிருக்கோம். 4 NAND கேட்டை யூஸ் பண்ணி NOR டிசைன் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த NAND கேட்டை வச்சுட்டு நம்ம எந்த சர்க்கியூட் வேணால் எந்த கேட்டை வேணால் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த NAND இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸும் சால்வ் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கிடச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் டேர்ம்ஸுக்கும் வந்து ஒரு NAND கேட்டை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவலில். சரிங்களா? செகண்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே கிடச்சிருக்க ஒரு NAND கேட்டோட அவுட்புட்டையும் சேர்த்து ஃபைனலாக ஒரே NAND கேட் கூட நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த NAND கேட் நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம AND இன்வெர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்வெர்ட் ஆரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே NANDோட ஒரே ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து NAND கேட்டோட ஆப்ரேஷன் அண்ட் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம NOR கேட்டோடது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம NOR கேட் பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு நார் கேட்டோட பேசிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் கேட் அது கூட வந்து ஒரு இன்வெர்ட்டர் சரிங்களா? ஸோ ஆர் கேட்டோட ஆப்ரேஷன் நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ இந்த ஏ ப்ளஸ் பியை வந்து ஒரு இன்வெர்ட்டருக்கு நீங்கள் இன்புட்டாக ஃபீட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? காம்ப்ளிமெண்ட் ஆகி ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு கிடைக்கும் சரிங்களா? ஸோ இதுதான் நார் கேட்டோட பேசிக் ஈக்குவேஷன். ஸோ இதனுடைய பேசிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆர் கேட் அது கூட முன்னாடி வந்து ஒரு பபிள் சரிங்களா? ஸோ இதையே வந்து நம்ம இன்னொரு விதமாக கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆண்ட் கேட்டை வச்சு. ஸோ அந்த ஆண்ட் கேட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்னாடியே வந்து நம்ம இன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பபிளை முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆகும் நமக்கு? இங்கே வந்து ஏ பார்னு இருக்கும், இங்கே வந்து பி பார். ஸோ ஏ பார் பி பார்னு இருக்குது. இதை வந்து நம்ம ஆண்ட் கேட்டுக்கு இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஏ பார் டாட் பி பார்னு கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். பட் நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு வேணும். ஸோ மறுபடியும் இங்கே நம்ம டிமோகன்ஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் பண்ணி அதுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆகும். அதுதான் டிமோகன்ஸ்லாம். ஸோ ஏ பார் டாட் பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் சரிங்களா? ஸோ நீங்கள் நார் கேட்டை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ரெப்ரசன்டேஷனை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர் கேட் ஃபாலோட் பை இன்வெர்டன்ட் இருக்கிறதுனால ஆர் இன்வெர்டன்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்ட் கேட்டுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்வெர்ட் ஆண்டுன்னு ஆகும் சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு இன்புட் ஏ அண்ட் பிக்கு எப்படி ஒய் வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஆர் கேட் ஆப்ரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். அங்கே வந்து நமக்கு ரெண்டுமே லோவாக இருக்க போது மட்டும்தான் வந்து ஜீரோவாக இருக்கும், இது எல்லாத்துலேயுமே ஒன்னாக இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம இன்வெர்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? இந்த ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் மட்டும்தான் நமக்கு ஹை அவுட்புட் கிடைக்கும், இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும் சரிங்களா? ஸோ அதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0 + 1ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0 + 1 1ன்ட்டு ஆகும். 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0 சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் எல்லா வேல்யூஸுமே இங்கே நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நார் கேட்டும் வந்து யூனிவர்சல் கேட் அப்படிங்கிறதுனால மற்ற எல்லா கேட்டையுமே வந்து நம்ம நாரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நாட் கேட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நாண்டில் பார்த்தா அதே மாதிரி தான். நீங்கள் நார் கேட்டை எடுத்துகிட்டு ரெண்டு இன்புட்டாக இருக்கிறத வந்து நம்ம ஒரே இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு நாட் கேட்டாக இது ஆக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன்னு நான் ரெண்டு இன்புட்டுமே ஒரே தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏ த ஹோல் பார்னு இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் ஏவோட வேல்யூ ஏ தான். ஸோ ஏ பார்னு இங்கே வந்து அவுட்புட் ஆகிடும் சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு நாட் கேட்டை நாரை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆர் கேட்டை வந்து நார் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நாரோட ரிசல்ட் நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். ஆனால் நமக்கு ஆரோட அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா நமக்கு வெறும் ஏ ப்ளஸ் பின்னு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு அர்த்தம்னா இதை நம்ம இன்வெர்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு கிடச்சிருக்க அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இன்வெர்ட்டர் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்க அதே நார் இன்வெர்ட்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ஃபீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பாருக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் எடுத்த மாதிரி ஆகும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகி அவுட்புட்டில் வந்து ஏ ப்ளஸ் பின்னு கிடச்சிரும் சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர் கேட்டை வந்து நார் மட்டுமே வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆண்ட் கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஆண்ட் கேட்டோட ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா ஏ டாட் பி அப்படின்னு வேணும் சரிங்களா? ஸோ ஏ டாட் பி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ அண்ட் பி அதை தனித்தனியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் தனித்தனியாக நம்ம இங்கே வந்து இன்வெர்ட்டர் ஸ்ட்ரக்சர், அதாவது ஈக்குவலண்ட் இன்வெர்ட்டர் ஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏ பார் அண்ட் பி பாரை எடுத்து நம்ம ஒரு நார் கேட்டுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ பார் ப்ளஸ் பி பார் த ஹோல் பார்னு கிடைக்கும் கரெக்டாக? இப்போ மறுபடியும் இங்கே டிமோகன்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏ பார் ப்ளஸ் பி பாரை வந்து நம்ம ஏ டாட் பி த ஹோல் பார்னு எழுதலாம். இங்கே ரெண்டு காம்ப்ளிமெண்ட்டும் கேன்சல் ஆகி மிச்சம் வந்து உங்களுக்கு ஏ டாட் பின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆண்ட் ஆப்ரேஷன். ஸோ நார் கேட்டை மட்டுமே வச்சு நம்ம ஆண்ட் கேட்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டு அதே மாதிரி நம்ம நாண்ட் கேட்டை கூட நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நாண்டோட அவுட்புட் என்ன? நமக்கு ஏ டாட் பி த ஹோல் பார்னு இருக்கும். அதாவது ஒரு ஆண்ட் கேட்டில் நம்ம இது வரைக்கும் டிசைன் பண்ணியிருக்கிறதுல நமக்கு ஏ டாட் பி கிடச்சிருக்கு. இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நாண்ட் கேட் கிடச்சிரும் சரிங்களா? ஸோ இதே ஸ்ட்ரக்சரை எடுத்து நம்ம இங்கே ட்ரா பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு இன்வெர்ட்டருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏ டாட் பியை நீங்கள் இன்வெர்ட்டருக்கு ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ ஏ டாட் பி த ஹோல் பாராக இங்கே ஆகிடும் சரிங்களா?
ஸோ இவ்வளோ தான் நார் ரெப்ரசன்டேஷன். மற்ற கேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாரை வச்சு நீங்கள் டோட்டலாக எந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்ம்ஸில் எழுத போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்ம்ஸில் நிறைய சம் டேர்ம்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் கிடச்சிருக்க அந்த ஒவ்வொரு சம் டேர்மையும் ஒரு நார் கேட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு, அதில் லாஸ்ட்டாக அதாவது இங்கே கிடச்சிருக்க ஒரு சம் டேர்மையும் லாஸ்ட்டாக ஒரே சிங்கிள் நார் கூட நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலண்ட்டான NAND ஈக்குவலண்ட் சர்க்யூட்டை நம்ம ட்ரா பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சராக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ AB + CD + E அப்படிங்கும்போது AND கேட்டும் ஆர் கேட்டும் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ ஈக்குவலண்ட்டான பேசிக் லாஜிக் டயக்ராமை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏபின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து டெஃபினட்டாக ஒரு AND கேட்டை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு CD அப்படிங்கிற ப்ராடக்ட் டேர்முக்கு இன்னொரு AND கேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக ஈயை வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு ஆர் கேட் 3 இன்புட் ஆர் கேட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டேரெக்டாக இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு F கிடச்சிரும். சரிங்களா? இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிசைன் பண்ண போகிறது NAND ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா எங்கெல்லாம் நமக்கு AND கேட் இருக்கோ அங்கே வந்து நம்ம லாஸ்ட்டில் பபிளை ஆட் பண்ணிடணும். சரிங்களா? அதே மாதிரி ஆர் கேட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து பபிளை நம்ம ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை நான் முதலே சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம NAND ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் NANDை வந்து டைரெக்டாக AND கேட்டை வச்சு நீங்கள் இப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணால் இதுவும் கரெக்டு தான். இல்லை ஆர் கேட்டில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, முன்னாடி நீங்கள் பபிள் ஆட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது ரெண்டுமே NANDக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ANDஆக இருந்துச்சுன்னா பபிள் வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஆராக இருந்துச்சுன்னா பபிள் வந்து முன்னாடி ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு AND கேட் இருக்குது. ஸோ AND கேட்டாக இருந்துச்சு அப்படின்னா பபிள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி C and Dக்கு இன்னொரு AND கேட் இருக்குது. ஸோ இன்னொரு பபிள் நம்ம இங்கே லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, ஆர் கேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஆர் கேட் இருந்துச்சு அப்படின்னா பபிள் வந்து முன்னாடியே ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே 3 பபிள்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே எங்கெல்லாம் பபிள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பபிள் பக்கத்தில் ஒரு இன்வெர்ட்டரை நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு பபிள் நான் போட்டிருக்கேன். அதனால இங்கே ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பபிள் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்வெர்ட்டர் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே 3 பபிள்ஸ் இருக்குது. அந்த 3 பபிள் பக்கத்தில் 3 இன்வெர்ட்டர் நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 இன்வெர்ட்டர்ஸ் சீரீஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சீரீஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஏன் நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே இந்த NAND கேட்டோட அவுட்புட்டாக இப்போ எனக்கு இங்கே 1 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 நான் இன்வெர்ட்டருக்கு கொடுத்தேன் அப்படின்னா 0 ஆயிடும். இந்த 0வை நான் மறுபடியும் இன்வெர்ட்டருக்கு கொடுத்தேன்னா 1 தான் ஆகும். அப்போ இதே 1 தான் வந்து எனக்கு இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 இன்வெர்ட்டரையும் நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இன்வெர்ட்டரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி வேறு எங்கே சீரீஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மறுபடியும் இங்கே ஒரு இன்வெர்ட்டர்னு சீரீஸில் தான் இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்க இன்வெர்ட்டர் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எதுவும் பண்ணாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். சரிங்களா? மீதி இதில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் நம்ம அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் A and B நம்ம ப்ராடக்ட் டேர்ம்ஸில் இங்கே NAND கேட் தான் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி C and Dக்கும் நமக்கு இங்கே அதே NAND கேட் தான் இருக்குது. பட் இங்கே வந்து ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது. அந்த இன்வெர்ட்டருக்கு ஈக்குவலண்ட்டான NAND கேட் ரெப்ரசன்டேஷன் என்ன, நம்ம ஜஸ்ட் அந்த 2 இன்புட்டையும் வந்து ஒரே இன்புட்டாக நம்ம கொடுத்துருப்போம். நம்ம NAND இம்ப்ளிமெண்டேஷனில் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இன்வெர்ட்டருக்கு பதிலாக நம்ம அதை NAND வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்வெர்ட்டருக்கு பதிலாக நம்ம இங்கே அடிஷ்னலாக ஒரு NAND கேட்டை போட்டுட்டு அதை 2 இன்புட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கேட் இருக்குது, இன்வெர்ட் ஆர்ன்ட்டு இருக்குது. சரிங்களா? இன்வெர்ட் ஆரும் ஒன்று தான், அண்ட் இன்வெர்ட்டும் ஒன்று தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இதையுமே வந்து நம்ம ஒரு NAND கேட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரா பண்ண சர்க்யூட்டோட அவுட்புட்டும் நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே A and B இருக்குது. NAND கேட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அவுட்புட் என்ன கிடைக்கும், A.B த ஹோல் பார்னு கிடைக்கும்.
சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி C&D எடுத்துக்கிட்டோம். இதனுடைய அவுட்புட்டாக நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா C.D த ஹோல் பார்னு கிடைக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஈன்ட் இருக்கு. இங்கே வந்து நம்ம இன்வெர்ட்டர் தான் இது ஆக்ட் ஆகுது. ஸோ நமக்கு இங்கே ரிசல்டண்ட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இ பார்னு கிடைக்கும். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் இன்னொரு நேண்ட் கேட் இருக்குது. ஸோ நேண்ட் கேட்டோட ஆப்ரேஷன் என்ன, எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி டோட்டலாக காம்ப்ளிமெண்ட் எடுத்துடும். ஸோ ஃபஸ்ட்டு A.B த ஹோல் பார்னு இருக்குது இன்டூ செகண்ட் இன்புட் C.D த ஹோல் பார் அண்ட் தேர்ட் இன்புட் E பார்னு இருக்குது. ஸோ இன்டூ E பார் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? மறுபடியும் நீங்கள் உங்களோட டிமோகன்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், AB + CD + int ஆகிடும். சரிங்களா? இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை நான் உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தடில் ஃபஸ்ட்டு உங்களோட ஆக்சுவல் டயக்ராம் என்னவோ அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது கொடுத்துருக்க பூலியன் ஈக்குவேஷனை நம்ம டைரெக்டாக பேசிக் கேட்ஸை வச்சு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல், அதாவது இந்த ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு பக்கத்தில் இருக்க லெவலில் நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். AND கேட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், NAND கேட்டை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே ஒரு NAND கேட் போட்டிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த CD அப்படின்னு இங்கே ஒரு AND கேட் இருக்குது. அதையுமே இன்னொரு NAND கேட் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம OR கேட்டுக்கு இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம அதே மாதிரி நம்ம இங்கே கொடுக்கலாம். பட் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறோன்னா, எங்கே இங்கே பபிள் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லைனோட எண்டில் இன்னொரு பபிளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு பபிள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே ஒரு பபிளை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது என்ன கேட்டாக இருக்குது வந்து உங்களுக்கு OR கேட்டாக இருக்குது. ஸோ அந்த OR கேட்டுக்கு அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம இந்த 2 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்டாக நமக்கு இன்னொரு இன்புட்டும் இருக்குது E அப்படின்னு. ஸோ ஈயை வந்து நம்ம இங்கே டைரெக்டாக ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஆல்ரெடி 2 பபிள் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம தேர்டும் ஆப்வியஸாக இங்கே பபிள் ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா E பார் ஆகிடும். ஆனால் நமக்கு ஆக்சுவல் இன்புட் என்ன, வெறும் E மட்டும்தான். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரு இன்வெர்ட்டரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் E கொடுத்தீங்க அப்படின்னாலும் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஈயே தான் மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்குது. ஸோ அதில் லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக எல்லா கேட்டையுமே வந்து நம்ம NAND கேட்டாக நம்ம மாற்றணும். ஸோ NAND கேட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு A and Bக்கு நமக்கு NAND கேட்டாக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் C and Dக்கும் நமக்கு அதே NAND கேட் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ மிச்ச இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ ஈக்கு வந்து நமக்கு இங்கே இன்வெர்ட்டர் கேட் இருக்குது. ஸோ இன்வெர்ட்டரை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஒரு NAND கேட்டை எடுத்துகிட்டு அந்த NAND கேட்டில் 2 இன்புட்டையும் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஈக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை 3த்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் OR கேட் இருக்குது. ஸோ இன்வெர்ட் OR கேட்டும் ஒன்று தான், அண்ட் இன்வெர்ட்டும் ஒன்று தான் சொல்லியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து உங்களோட NAND கேட்டோட ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இதை நம்ம டோட்டலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு NAND கேட்டை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட உங்களோட இன்புட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் இங்கே ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கொஸ்டினில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷனை மட்டும் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த NAND சர்க்யூட்டில் எவ்வளோ NAND கேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ NAND ஈக்குவலன்ட் பார்த்த மாதிரியே வந்து நம்ம NORக்கும் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு NOR ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். NORக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதே அந்த AND அண்ட் ORல நம்ம யூஸ் பண்ணது தான். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ORக்கு நம்ம லாஸ்ட்டில் பபிள் ஆட் பண்ண போகிறோம், ANDக்கு பபிள் வந்து முன்னாடி ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா NORோட ரெப்ரசன்டேஷன் என்ன, OR கேட் ஃபாலோட் பை அன் இன்வெர்ட்டர். ஸோ இதனால தான் ORக்கு லாஸ்ட்டில் நம்ம பபிள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இல்லை நம்ம AND கேட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்புட்லேயே வந்து நம்ம பபிள் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதே கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இங்கே மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A + B பார் இன்டூ C + D இன்டூ ஈன்ட் இருக்குது. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான லாஜிக் டயக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. A
ப்ளஸ் பி பார் அதை ஒரு ஆர் கேட்டுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சி அண்ட் டி அதை இன்னொரு ஆர் கேட்டுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக இ இது மூணுத்தையும் வந்து ஒரு AND கேட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த சர்க்யூட்டை டோட்டலாக வந்து நம்ம நார் ஈக்குவலண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது உங்களோட நார் கேட்ஸ் மட்டும்தான் இந்த டோட்டல் டயக்ராம்குள்ளார இருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, நீங்கள் அந்த 5 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக அந்த லாஸ்ட் ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆர் கேட்டுக்கு பதிலாக நார் கேட்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நார் கேட் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பபிள் நம்ம ஆட் பண்ணியாச்சு. சரிங்களா? அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு இன்வெர்ட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த இன்வெர்ட்டருக்கு ஈக்குவலண்ட்டான நார் கேட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ நார் கேட்டை எடுத்து இங்கே கொடுத்தாச்சு. இதனுடைய அவுட்புட்டை ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இங்கே என்ன ஆகும், இன்வெர்ட்டருக்கையும் நம்ம மாற்றியாச்சு. ஸோ ஏ அண்ட் பி நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சி அண்ட் டி எடுத்துக்கணும். ஸோ சி அண்ட் டியை எடுத்து இங்கே ஆர் கேட் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், நாராக மாற்றணும் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு பபிள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சி அண்ட் டி நம்ம கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இங்கே பபிள் ஆட் பண்ணியிருந்தால் அதே பபிள் நீங்கள் எண்ட்லேயும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எண்ட்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பபிள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே என்ன கேட் இருக்குது, AND கேட் இருக்குது. சரிங்களா? ஸோ AND கேட்டுக்கு அவுட்புட் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஆனால் தேர்டாக இங்கே இன்னொரு இன்புட் இருக்குது. நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு பபிள் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம 2 பபிள் போட்டுட்டு இன்னொன்று போடாமல் அப்படி விட முடியாது. ஸோ இங்கே நீங்கள் பபிள் போட்டிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இங்கே இன்னொரு இன்வெர்ட்டர் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு இங்கே காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் கிடையாது. ஸோ அதனால் நம்ம மறுபடியும் ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான நார் கேட்டே நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஈன் போட்டிங்க அப்படின்னா இங்கே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் முடிஞ்சிருச்சு. நமக்கு எல்லாமே இங்கே நார் கேட்டை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த செகண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன இருக்குது, இன்வெர்ட் ஆண்டுன்னு இருக்குது. நான் முதல்லே சொல்லியிருந்தேன், இன்வெர்ட் ஆண்டுனாலும் நார்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஸ்டேஜை நீங்கள் இப்படியே விடுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் திருப்பியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு நார் கேட்டை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நார் ஈக்குவலண்ட். ஸோ NAND ஈக்குவலண்ட், நார் ஈக்குவலண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டாபிக் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.